Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோட்டி ஸ்டிச் வந்து டைப் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரெண்டு கிளாஸஸ்மே டைப் 1 டைப் 2 வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து டைப் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது வித்துமே சரி, அதாவது சைடில் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து நமக்கு எந்த அளவு வித்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சோட்டி ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா 5 ஸ்டிச்சு 7, 9 எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். நம்மளோட சாய்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து 5 ஸ்டிச் வந்து கொடுக்குறது வந்து எல்லா டிசைனுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டிச் இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் 5, அப்புறம் 7 அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ நம்ம இந்த டைப்பில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சோட்டி ஸ்டிச் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கு கீழவே வந்து கொஞ்சமாக கேப் விட்டு, அதாவது ஒரு நூல் அளவு கேப் விட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது 2 லைன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். 2 இடத்துல கட் ஆன மாதிரி. ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸஸ்லாம் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கிராஸாக வந்து ஒரு ஸ்டிச் மட்டும் தான் கொடுத்துருப்போம். இதில் வந்து 2 ஸ்டிச் வந்து நான் கொடுப்பேன் பாருங்கள். இது வந்து டைப் 3 வந்து இது. இதிலே வந்து நம்ம நெக்லைன்லாம் பண்ணலாம், ஃபில்லிங்கும் வந்து பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து நெக்லைன் எப்படி பண்ணலாம், ஃபில்லிங்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே வந்து நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸஸோட வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம சேனல் பார்த்து கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வர எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் வந்து பிக்சர் வந்து சென்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ட்ரிபிள் கலர் வர மாதிரி பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டபுள் கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த கிளாஸில் வந்து ட்ரிபிள் கலர் வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சில்க் த்ரெட் தான். நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து டபுள் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். நம்ம அதை வச்சு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரோம். அந்த கிராஸாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுப்போம். அந்த குட்டி லாக் வந்து மேல் பக்கமாக அந்த ஸ்டிச்சோட மேல் நோக்கி தான் வந்து அந்த குட்டி லாக் வந்து இருக்கணும். சைடில் போடக்கூடாது, சைட்லேயும் போடக்கூடாது, கீழ் பக்கமாகவும் அந்த குட்டி லாக் வந்து போடக்கூடாது. அது மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட நீட்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். நீங்கள் சைட்லலாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து கிராஸாக போயிடும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் அந்த குட்டி லாக் போடுறத கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம எல்லா கிளாஸஸுமே சொல்லுவோம். எந்த ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை கூட வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம், அவுட்லைனாக வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் வரும், த்ரெட் ஹேண்ட்லிங்கும் வரும், நீடில் ஹேண்ட்லிங்கும் வரும். நமக்கு ஸ்பீடு நல்லா வரணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஸ்பீடாக பண்ணும்போது தான் நம்ம எந்த ஒர்க் எடுத்தாலுமே ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து நீடிலில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் டிப்ஸ் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன். டிப்ஸுக்கும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான
வீடியோஸ்லாம் வந்து அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ரொட்டேஷன் எப்படி வந்து ஸ்பீடாக கொண்டு வர்றது, எந்த மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறைய டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ், அதாவது சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் நம்ம வந்து ஜும்கா பார்த்துருப்போம், ஜும்கா, வளையல், அதாவது ஓல்டு கிளாஸ் பேங்கிள் இருக்குது இல்லையா, அதை கூட வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி எப்படி வந்து நியூவாக கொண்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். நெக்லஸ் மேக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதுலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேளுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் மாதிரி எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட்டுமே வந்து அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நல்லா த்ரெட்டை வந்து கீழே, அதாவது த்ரெட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு கொடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த த்ரெட் வந்து கட் ஆகும், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிச்சுக்கு. நீங்கள் த்ரெட்டை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு போகலாம், உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி த்ரெட் வாங்கும் போதும் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. த்ரெட் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. த்ரெட் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஃபினிஷிங் வரும். இல்லைனா த்ரெட் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் த்ரெட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போது 3 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து 4 கலர்ஸ், 5 கலர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுறோன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போவே எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே அந்த டிசைனுக்கான கலர்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டு கிளாஸஸில் சொன்ன மாதிரி தான் அந்த கீழே நம்ம த்ரெட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம். அதாவது த்ரெட்டை வந்து கீழே இழுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். அதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டாக எங்கே ஃபினிஷ் பண்ண வருமோ அந்த இடத்துலையே எல்லா ஸ்டிச்சும் வந்து முடிகிற மாதிரி பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து கீழே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபினிஷ் பண்ணும்போது எல்லா த்ரெட்டும் வந்து ஒரே இடத்துலையே முடிகிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபினிஷ் பண்ணும்போது எப்போவுமே என் நாட் போட மறக்காதீங்க. என் நாட் போட்டுட்டு எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலுமே ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.